ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு அந்த கிறிஸ்மஸ் குடிலுக்கான நெக்ஸ்ட் டிராயிங் தான் வரைய போகிறோம். அது வந்து பேபி ஜீசஸும் இந்த பேபி ஜீசஸை பார்க்க வந்த ஒரு குழந்தையும் வரைய போகிறோம். பேபி ஜீசஸ் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சர்க்கிள், நெக், இது வந்து ஸ்லாண்டிங்காக தான் போடணும். ஏன்னா குனிஞ்சு இப்படி கேண்டில் பிடிச்சி பார்க்குற மாதிரி ஒரு டிராயிங் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் கொடுத்துட்டு இப்போ வந்து பேபி ஜீசஸ்க்கான அந்த ஷேப்பே வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே இவ்வளோ கேப்பில் இங்கே ஒரு சர்க்கிள், பேபி ஜீசஸோட இந்த ஷேப் அதையும் வரைஞ்சிட்டு இது வந்து இந்த பில்லோ இந்த ஷேப்பு இப்போ நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேர், காது, இந்த உள்ள லைனை வந்து அழிச்சிடும். இங்கே அழிச்சிட்டு இந்த ஷேப் கொடுத்துடலாம். குனிஞ்சு பார்க்குற மாதிரி இது வந்து நெக்கு, இந்த ட்ரெஸ்ஸோட நெக். இப்போ இந்த கை வரைஞ்சிடலாம். கையில வந்து கேண்டில் வச்சிருக்கிற மாதிரி. தம் ஃபிங்கர், இந்த ஃபிங்கர்லாம் மறைஞ்சிருக்கு. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும் லைட்டா தெரியுது. இந்த ஃபிங்கர்லாம் எப்படி மறைஞ்சிருக்கு. இப்போ இந்த கை உள்ள லைனை வந்து அழிச்சிருங்க. கேண்டிலை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கை இது வந்து ஸ்லைட்டா அடிச்சிடுறாங்க. 1 2 3 4 கர்வ்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர். இது வந்து இந்த தம் ஃபிங்கர் வந்து ஸ்லைட்டா அடிச்சிடுறாங்க. இதை வந்து அழிச்சிடணும். இந்த ஷால், அதெல்லாம் குளிர் பயங்கரமா இருக்கும், அதனால ஷால் போட்டிருக்கிற மாதிரி. இது உள்ள லைன்ல அழிச்சிடும். இந்த ஹேர் இந்த சைட் போடுற மாதிரி. இப்போ வந்து ஐப்ரோ, இந்த கண்ணு வந்து கீழே குனிஞ்சு பார்க்குற மாதிரி. நோஸ், நோஸ் கிட்டே வந்து இது ஸ்மைலிங் நோஸ். இப்போ இந்த பேபி ஜீசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபேஸ் வந்து இந்த ஓரத்தில் இப்படி அழிச்சிட்டு ஷேப் கொடுக்கணும். இந்த ஹேர், கண்ணு இல்லை குட்டி குட்டிய, மூக்கு குட்டிய, வாய், இந்த லைன் அழிச்சுங்க. காது குட்டுறது கொஞ்சம் கீழே இருந்து. இப்போ இந்த கை வரையணும். இதுக்கப்புறம் இந்த கை, இந்த உள்ள லைன்லாம் வந்து அழிச்சிடணும். இந்த கை ஃபிங்கர்ஸ்,
அதே மாதிரி இந்த கை ஃபிங்கரும் இப்போ வந்து இந்த வக்கோல் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சுற்றி வர போட்டுருங்க. ஸ்டாண்ட் வந்து 3 சைடும் போடணும். இப்போ வந்து நம்ம பிளாக் ஸ்கெட்ச் அவுட்லைன் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேருக்கு தான் ப்ரௌன் ஸ்கெட்ச் பென் எடுத்து அது லைனாக போட்டுருங்க. இப்போ வந்து ஃபேஸ்க்கு வந்து பீச் கலர் நம்ம கொடுக்குறோம். பீச்சை அதுக்கப்புறம் ஒயிட் மிக்ஸ் பண்ணணும். அதில் லிப்ஸுக்கு வந்து ரெட் கலருக்கு பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கைக்கும் சேம் பீச் தான், பீச் அண்ட் ஒயிட் மிக்சிங் பண்ணணும். அந்த பேபி ஜீசஸ்க்கு வந்து பீச் அண்ட் ஒயிட் தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம லிப்ஸுக்கு வந்து ரெட் கலருக்கு பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கைக்கும் சேம் பீச் தான், பீச் அண்ட் ஒயிட் மிக்சிங் பண்ணணும். ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து க்ரே அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணணும். இந்த தலகாணிக்கு வந்து லைட் ப்ளூ அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து இந்த வக்கோலுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் லைட்டாக பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ரௌனும் டார்க் ப்ரௌன் லைட் ப்ரௌன் எல்லாமே லைட்டாக பண்ணிவிட்டு லைட் ப்ரௌன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டாண்டுக்கு வந்து பிளாக் டார்க் ப்ரௌன் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு சைடு, அதுக்கப்புறம் லைட் ப்ரௌன் வந்து ஒரு சைடில் பண்ணணும். ட்ரெஸ்ஸு வந்து இந்த ஷால் இருக்குல்ல அதுக்கு வந்து ப்ரௌன் கலர் அதான் ஸ்கெட்ச் பென் எடுத்தது ப்ரஷ் பென் வச்சு தான் பண்ணுறேன். அதை வச்சு லைனாக போட்டுட்டு சென்டரில் வந்து ஆரஞ்சு அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து பர்ஷியன் ப்ளூ இந்த ஓரத்துலலாம் கொடுத்துட்டு அதுக்காக லைட் ப்ளூ வச்சு லைட்டாக பண்ணிவிட்டு அந்த கர்வ்ஸ்க்கு எல்லாமே சுருக்கெல்லாம் அதுக்கெல்லாமே பர்ஷியன் ப்ளூ பண்ணிவிட்டு லைட் ப்ளூ லைட்டாக பண்ணிவிட்டு ஒயிட் மிக்ஸ் பண்ணணும். கேண்டிலுக்கு வந்து ப்ரஷ் பென் தான் யூஸ் பண்ணுறேன், ப்ளூ. அதுக்கப்புறம் ஃபயருக்கு வந்து ஆரஞ்ச் அண்ட் டீப் எல்லோ. அவ்வளோதான். இப்போ நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேர்ள் ட்ராயிங் வரைஞ்சிருக்கோம். இப்போ இன்னொரு பாய் வந்து கேண்டலை பிடிச்சிக்கிட்டு ஜீசஸை வந்து பார்க்குற மாதிரி இன்னொரு ட்ராயிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் அதான் ஷேப் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த ஹேர் இப்போ இந்த ஃபேஸ்க்கு வந்து ஷேப் கொடுத்துடலாம். சைட் ஃபேஸ் ஸ்லைட்டாக கர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நோஸ் குட்டியாக மவுத் இப்படி போட்டுட்டு சின். இப்போ வந்து இந்த கண்ணு வந்து ஐப்ரோ, மவுத் வந்து ஸ்மைலிங் மவுத். ஃபர்ஸ்ட் நம்ம கை தான் வரைய போகிறோம். கைக்கு வந்து இவ்வளோ கேப் விட்டுருக்கணும். கேப் விட்டுட்டு தம் ஃபிங்கர் இந்த எல்போ வந்து டர்ன் பண்ணி இது வரைக்கும். இங்கே வந்து ப்ராடாக இருக்கா, ரிஸ்ட்டு வந்து நேரோவாக இருக்கு. அப்புறம் இங்கே கொஞ்சம் அழிச்சிட்டு இந்த ஹேர்
அப்புறம் இந்த நெக்கை கொஞ்சம் இப்படி லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து இப்படி ஷாலோட லைன், இந்த குளிர் பயங்கர குளிர் இருக்கிறதுனால அங்கே வந்து ஷால்லாம் போட்டுருவோம், ஸ்வெட்டர் ஷால். அதுக்கப்புறம் இந்த லைன் அழிச்சிட்டு லைட்டாக இங்கேருந்து இப்படி கர்வ் பண்ணி இங்கேயும் அதே மாதிரி தான் ஷால் லைன் இப்படி போட்டுட்டு இந்த கோட்டோட லைன் இதை வந்து அழிச்சிடணும். இதுக்கு நேரம் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து ஒரு கரெக்டாக எல்போக்கு நேரம் இங்கே ஒரு ஸ்லிட் இருக்கிற மாதிரி கால் வந்து இதுக்குள்ள வரை இந்த கோட்டோட இந்த லைன்ல இருந்து இங்கேருந்து இங்கே ப்ராடாகவும் இங்கே வந்து கீழே வந்து நேரோவாக போட்டு இங்கே ஷூ இதே மாதிரி இந்த சைட் கால் கொஞ்சம் தெரிகிற மாதிரி. இதுக்கு பேரலாகவே அப்படியே கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு இந்த ஷூ கிட்ட ஒரு கால்வாசி ஷூ தெரிகிற மாதிரி. வேறு இங்கே வந்து இந்த ரோப் எல்லாம் கெட்டி இருக்காங்க அவங்க டைட்டாக, இந்த குளிருக்காக அதே வரைஞ்சாங்க. வேறு இந்த சைடில் உள்ள லைன் எல்லாம் அழிச்சிடலாம். இப்போ இந்த கையில் வந்து கேண்டில் வச்சிருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து தம் ஃபிங்கர், அதுக்கப்புறம் இந்த கேண்டில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஃபிங்கர்லாம் வரைய போகிறோம். ஃபிங்கர், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், பிறகு மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர் போட்டுட்டு இங்கேயும் அதே மாதிரி கர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட் லைன், இந்த ஷால் வந்து இப்படி இதை டச் ஆகணும், டச் ஆகி அதுக்கப்புறம் இப்படி கர்வ் பண்ணணும். இப்போ இந்த கண்ணுக்கு நேரே வந்து இந்த காது ஒரு பெரிய சீ மாதிரி போட்டு கீழே ஒரு குட்டியா இப்போ உள்ள ஒரு குட்டியா சீ. இப்போ நம்ம பிளாக் ஸ்கெட்ச் அவுட்லைன் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஹேருக்கு வந்து ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இப்படி ஃபேஸ்க்கு வந்து பீச், அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கேப் இருக்குல்ல அங்கெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் பீச் கொடுக்கணும். பீச் கொடுத்துட்டு ஒயிட் மிக்சிங் பண்ணணும். இந்த ஷாலுக்கு வந்து வயலட்டில் அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிங்க் அண்ட் ஒயிட் மிக்சிங் பண்ணிடணும். ட்ரெஸ்ஸுக்கு வந்து டீப் எல்லோ, மீடியம் எல்லோ, லெமன் எல்லோ, இந்த ஓரத்துல எல்லாம் வந்து டீப் எல்லோ, மீடியம் எல்லோ மிக்சிங், லெமன் எல்லோ. இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரோஸ் பிங்க், லைட் பிங்க், ஒயிட் மிக்சிங். ஷூக்கு வந்து டார்க் ப்ரௌன்,
இந்த ரோப்புக்கு வந்து டார்க் ப்ரௌன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கிரே மிக்ஸ். கேண்டிலுக்கு வந்து ப்ளூ ஸ்கெட்ச். இந்த ஃபயருக்கு வந்து ரெட்டு, கொஞ்சமாக ஆரஞ்சு, மீடியம் எல்லோ. அவ்வளோதான் குட்டீஸ். நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். Please subscribe my YouTube channel.